அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் மீண்டும் தஞ்சை சமையல் அறையில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கேக் ரெசிபிங்க. சாக்லேட் கேக் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். நல்ல சாஃப்டாக ஸ்மூத்தாக கேக் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் எல்லா மெஷர்மெண்ட்டுமே இந்த கப்பில் தான் எடுத்திருக்கேன். 255 ml இருக்கும். அந்த கப்பில் தான், ஒரு கப் அப்படிங்கிற மெஷர்மெண்ட்டில் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ஜல்லடை வச்சுக்கிட்டு கோதுமை மாவு நான் ஒரு கப் எடுத்திருக்கேன். நீங்கள் மைதாவில் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். நான் ஆனால் கோதுமை மாவு தாங்க எடுத்திருக்கேன். இது கூட பேக்கிங் பவுடர் நம்ம சேர்த்துருக்கோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் போல் சால்ட்டு, அது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துருக்கேன். கொக்கோ பவுடர், இது எல்லாமே நம்ம சேர்த்துட்டு இதை நல்லா சலிச்சுட்டு எடுத்துக்கலாம். நம்ம சலித்த மாவு அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், வெள்ளைக்கரு தனியாக மஞ்சக்கரு தனியாக நான் வந்து 2 பவுலில் எடுத்திருக்கேன். நான் 3 முட்டை எடுத்திருக்கேங்க. 3 முட்டையும் அதே மாதிரி தனித்தனியாக எடுத்திருக்கேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இப்போ வெள்ளைக்கரு சேர்த்துக்கிறோம். மஞ்சக்கரு இப்போதைக்கு நம்ம சேர்க்கல. ரெண்டையும் ஒன்றா பீட் பண்ணால் அது ஒரு மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒயிட்டு பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லோ பீட் பண்ணுங்கள். அதனால் ஃபஸ்ட்டு இப்போ வந்து ஒயிட்டை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒயிட்டை வந்து ஃபஸ்ட்டு பீட் பண்ண ஆரம்பிக்கிறேன். கொஞ்சம் நல்லா அது நல்லா பீட் ஆகி வர அளவுக்கு பீட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இதை வந்து விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல முட்டை வந்து அப்படி நுரைச்சி வரணும். அந்த ஒயிட் கலர் சேஞ்ச் ஆகி வருது. இந்த ஸ்டேஜில் நான் 1 கப் அளவுக்கு, எந்த கப்பில் நீங்கள் மாவு மெஷர் பண்ணிங்களோ அதாலேயே நான் 1 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம சுகரையும் இது கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் சுகரை ஒரே தெரியாக சேர்த்துறாதீங்க, எங்கே பார்த்தாலும் தெரிக்கும். ஸோ முட்டை கூட கொஞ்சம் கொஞ்சமாக சுகரை சேர்த்து நீங்கள் வந்து இது கூட பீட் பண்ணிக்கலாம். நான் பீட்ரு யூஸ் பண்ணியிருக்கிறதுனால சுகரை வந்து பொடி பண்ணிக்கல, அதனால் அப்படியே பீட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து விஸ்க் வச்சு பண்ணுறீங்கன்னா சுகரை ஒரு தடவை மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பீட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஜீனியை சேர்த்து எல்லா ஜீனியையும் நல்லா பீட் பண்ணிடுங்க. ஜீனி நல்லா கரையணும். அதனால் நல்லா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ரைஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் பீட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா விஸ்க் வச்சுருந்தீங்கனாலும் நீங்கள் சுகர் பவுடராக போட்டிங்கன்னா பீட் ஆகிடும். இது கூட நான் வெனிலா எசன்ஸ் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். முட்டை சேர்க்கும் போது கண்டிப்பாக எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த முட்டையோட ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் நமக்கு. ஸோ இப்போ எசன்ஸையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிட்டோம். பாருங்கள், நல்லா வந்து அப்படி அந்த எக் வந்து ஃப்ளஃபியாக வந்துட்டுருக்கு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம வந்து ஒவ்வொரு மஞ்சக்கருவாக சேர்த்துக்கிறோம். ஒரே டைமில் எல்லாத்தையும் சேர்த்து பீட் பண்ணாமல் ஒன்றா சேர்த்து பீட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகும். பாருங்கள், நான் அப்படி ஒன்றா சேர்த்துக்கிறேன். ஸோ ஒன்றா நல்லா சேர்த்துட்டு இப்போ நம்ம 2 ஆட் பண்ணிட்டோம். ஸோ இன்னும் 1 தான் இருக்குது. நல்லா பாருங்கள், நல்லா பொங்கி நல்லா அழகாக வருது நமக்கு. ஸோ இந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு கேக்கும் நல்லா ஃப்ளஃபியாக நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால் இதை நல்லா பீட் பண்ணிக்கங்க. நீங்கள் எக் பீட்ரு வச்சு பண்ணினாலும் விஸ்க் வச்சு பண்ணாலும் நல்லாவே கையால் இதை நீங்கள் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஃபைனலாக லாஸ்ட் ஒன்னையும் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் 1 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். ஸோ இது கூடவே அதே மெஷர்மெண்ட்டில் ஆயில் எடுத்துங்க. குக்கிங் ஆயில் எடுத்துக்கோங்க, இல்லை ஆலிவ் ஆயில் எடுத்துக்கோங்க, அது அப் டு யுவர் சாய்ஸ். இதில் கலர் நான் போட்டிருக்கேன், ஃபுட் கலர். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனாலும் இது ப்ரௌன் கலரில் இருக்கும். ஏன்னா நம்ம கொக்கோ பவுடர் சேர்த்துருக்கிறதுனால நான் கொஞ்சமாக ரெட் கலர் பவுடர் சேர்த்துருக்கேன். இட்ஸ் ஆப்ஷன் தான், வேணும்னா சேர்க்க வேண்டாம். இதை மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரத்தில் கொஞ்சம் நளி வச்சுருங்க. எல்லாமே நம்மக்கிட்ட ரெடியாக இருக்குது. எக் எல்லாம் பீட் பண்ணி வச்சுருக்கோம், பவுடர் சளிச்சு வச்சுருக்கோம். ஸோ மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம அந்த எக் பீட் பண்ணது கூட நம்ம ராவாக சளிச்சு வச்சுருந்த அந்த பவுடர்ஸ் எல்லாத்தையுமே இது கூட சேர்த்துக்கலாம். அதில் நம்ம வந்து கோதுமை மாவு சேர்த்தோம், கொக்கோ பவுடர் சேர்த்தோம், சால்ட்டு, அப்புறம் பேக்கிங் பவுடர் சேர்த்தோம். இது எல்லாத்தையுமே நல்லா இந்த முட்டை கூட சேர்த்து, முட்டையும் சுகரும் ஆல்ரெடி பீட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நான் ஒரு விஸ்க் வச்சுக்கிட்டு இது எல்லாத்தையுமே நீங்கள் அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அது கூட நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். இது வந்து மாவு தனியாக அப்படி இருக்கக்கூடாது. எல்லாமே நல்லா சேர்த்து நீங்கள் பீட்ரு வச்சு பீட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் விஸ்க் வச்சுட்டு நீங்கள் வந்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆக்கிட்டுருக்கு நம்மளோட மாவு. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து பண்ணுங்கள். ஒரே தெரியாக எப்போவுமே மாவு எதையுமே கொட்டிடாதீங்க. பாருங்கள், நான் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிறேன். ஸோ நீங்கள் ஒரு 3 தடவையாவையோ இல்லை ஒரு 4 தடவையாவையோ ஸ்ப்ரெட் பண்ணி மாவை கொட்டி சேர்த்துக்கோங்க. ஒரே தெரியாக கொட்டினீங்கன்னா சம்டைம்ஸ் கட்டி ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம மாவு எல்லாமே சேர்த்து எடுத்து முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம பால், எண்ணெய்,
கலந்து வச்சுருந்தா அதாவது கலர் பவுடர் இது எல்லாமே நம்ம கலந்து வச்சுருந்தோம் இல்லையா, இது எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கலர் பவுடர் வேணும்னா ஆட் பண்ண வேண்டாம். பாருங்கள், இதையுமே நம்ம ஒரே இதிலையாக ஆட் பண்ணிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா எல்லா இடத்துலையும் எல்லாமே மிக்ஸ் ஆகுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். பாருங்கள், எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிக்கிட்டுருக்கு. ஸோ நம்ம கேக் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டே இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க. மெஷர்மெண்ட்ஸ் மட்டும் கரெக்டாக நம்ம போட்டோன்னா நல்லா ஃப்ளஃபியாக சாஃப்டாக சூப்பராக நம்மளோட கேக் வந்துடும். பாருங்கள், இப்போ எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுறேன். ஸோ இது எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ நம்ம எல்லாமே ஆட் பண்ணி முடிச்சிட்டோம். பாருங்கள், ஆல்மோஸ்ட் வந்து நம்மளோட கேக் வந்து ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்கணும். இந்த மாவு நீங்கள் தூக்கி ஊற்றுனீங்கன்னா மாவு நல்லா கொட்டுற அளவுக்கு கரெக்டாக இருக்குது. நான் வினிகர் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வினிகரை வந்து டைரெக்டாக ஊற்ற வேண்டாம். அது கூட நீங்கள் வேறு ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒரு கப் கூட எடுத்துக்கலாம், சின்ன கப்பை. நான் பெரிய ஸ்பூன் எடுத்திருக்கேன். அது கூட பேக்கிங் சோடாவை நம்ம ஆட் பண்ணுறோம். பேக்கிங் சோடாவை டைரெக்டாக ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி வினிகர் கூட சேர்த்துட்டு அதனால் நுரைச்சி அது அடங்கினதுக்கப்புறம் நீங்கள் இதை வந்து கேக் மாவில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் அப்படியே டைரெக்டாக போட்டுற வேண்டாம். ஸோ அந்த நுரை வந்ததுக்கப்புறம் இப்போ இப்படி சாஃப்ட் ஆகிட்டதுக்கப்புறம் நீங்கள் இது கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் வந்து சின்ன சின்ன டிப்ஸுங்க. இதெல்லாம் நம்ம கரெக்டாக பண்ணோன்னா கேக் ரொம்ப கரெக்டாக வரும். ஸோ இப்போ பாருங்கள், இதை நல்லா மாவை மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, ஃபைனல் டச். நம்ம எல்லாமே முடிச்சிட்டோம். சூப்பராக கேக் மாவு மிக்ஸ் ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கட்டும். இப்போது நம்ம பேக்கிங் பாத்திரம் எடுத்திருக்கோம். ஸோ அதில் நான் ஃபுல்லாகவே நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணுறதுனாலும் பண்ணிக்கோங்க, பட்டர் ஷீட் போட்டுக்கிறதுனாலும் போட்டுக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி வெறும் பட்டர் மட்டும்தான் அதில் தடவிருக்கேன். ஸோ நான் ஓரம் ஃபுல்லாக பட்டர்லாம் தடவி வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம மாவை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல்லாக நல்லா எல்லா மாவையும் நல்லா சேர்த்துடுங்க. பாருங்கள், எல்லா மாவும் நம்ம சேர்த்தாச்சு. இப்போ நம்ம மாவு ரெடியாக இருக்குது. இதை மட்டும் இப்படி டேபிளில் வச்சு நீங்கள் நல்லா தட்டினீங்கன்னா ஒரே ஈவனாக செட் ஆகிக்கும். நம்ம ஊற்றும் போது அப்படி இப்படி ஊற்றிருப்போம். ஸோ அதனால் அது வந்து ஈவனாக இருக்காது. அதனால் நீங்கள் லைட்டாக இந்த மாதிரி அந்த டின்னை தட்டினீங்கன்னா அப்படி நல்லா செட் ஆகிக்கும். இப்போ நம்ம அவன் ரெடி பண்ணிடலாம். நான் அவன் ஆல்ரெடி 10 மினிட்ஸ் முன்னாடியே ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம அவனுக்குள்ளே நம்மளோட கேக் மாவை வச்சிடலாம். நான் அவன் என்ன டெம்பரேச்சரில் வைக்கணும் அப்படிங்கிறது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே நம்ம மெஷர்மெண்ட்ஸை செட் பண்ணிவிட்டு கேக் ரெடி பண்ணிடலாம். கேக் ரெடியாக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம கேக் ரெடி ஆகிடுச்சு. லைட்டாக சூடாக இருக்குது. கொஞ்ச நாள் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் லைட்டாக இந்த மாதிரி கவுத்துட்டு தட்டிட்டு எடுங்க. சூப்பராக ஸ்பான்ஸாக கேக் ரெடி ஆகிடுச்சு. அவன் இல்லாதவங்க நீங்கள் கடாய் வந்து ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதிலையும் பண்ணலாம். ஸோ அதுவும் 10 மினிட்ஸ் முன்னாடியே ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேக் உள்ளே வச்சுட்டு அதோட மெஷர்மெண்ட் எவ்வளோ நாள் நீங்கள் வைக்கணும், 20 to 25 மினிட்ஸ் வச்சிங்கன்னா ரெடி ஆகிடும் கேக்கு. ஸோ அது எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். குழந்தைங்களுக்கு எல்லாருமே சாக்லேட் ஃப்ளேவர்னால் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இந்த கேக் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ரொம்ப சாஃப்டாக டேஸ்டியாக சூப்பராக வந்திருக்கு. ஆயிலெலாம் இருக்காது, உங்களுக்கு எதுவுமே தெரியாது. ரொம்ப நல்லாயிருக்கும் கேக் சாப்பிட்றதுக்கு. உங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் வீடியோக்களை தெரிந்து கொள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.